ஒரு குருவோட ட்ராக் என்ன அப்படின்னா, ஒரு குருன்னா யார் அப்படின்னா, அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. யார்? நான் யாரு அப்படின்னா, என்னையே கவனிக்கிறேன். எதுக்கு கவனிக்கிறேன்? உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு ஆசை வராதா? உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு காமம் வராதா? உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு கொள்ளடிக்கணும்னு தோணாதா? இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் என்னையே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன பார்க்க பார்க்க அந்த குற்றத்திலேருந்து, அந்த தவறுலேருந்து களையப்படுறேன். அப்ப மீண்டும் போன பிறப்புல தன்னை யாருன்னு பார்க்காதனால என்னை யாரோ வளர்த்த போது தவறு செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன். இந்த பிறப்புல என்னை யாருன்னு பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பிறப்புலையும் தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு நான் என்ன கவனிக்கிறேன், என்ன பார்க்கிறேன். அப்ப சின்ன சின்ன இடத்துல கூட என்ன நான் சரி செஞ்சுக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க யாரையோ ஒருத்தர் உங்களை பார்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்பதான் நீங்க உங்களை பார்ப்பீங்க? அப்போ உங்க வாழ்க்கையில ஒன்னே ஒன்று நினைச்சுக்குங்க, நீங்க எந்த சாதனையும் பண்ண வேண்டாம். நீங்க உங்களை பாருங்களேன். காலையில எந்திரிங்க, நைட்டு வரைக்கும் உங்களையே கவனிங்க, உங்களையே கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க என்னென்ன சின்ன சின்ன குட்டி குட்டி தவறு பண்றீங்களோ அதை சரி செய்யுங்க. அன்னைக்கு சரி செஞ்சீங்கன்னா அன்னைக்கு உங்களால 2 ஜீவன் வாழுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சின்ன வார்த்தை உங்க மகளை கூட அழுவ விட்டுட்டு போயிரு. ஒரு சின்ன வார்த்தை தான் அது. அப்ப நீங்க உங்களை கவனிக்கும் போது அந்த வார்த்தையை அடுத்த வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கணும்னு எந்த வார்த்தையை தான் மகள்கிட்ட போய் கொடுத்தோமோ அதே வார்த்தையை உங்களுக்குள்ள உள் உணர்வுல, என் மகளை கஷ்டப்படுத்தின அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பிரபஞ்சத்திலேருந்து அடுத்த நிமிஷம் கர்மவெளியிலேருந்து நீ தப்பிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நாளையும் நீ ஒன்னு அனலைஸ் பண்ணும்போது குற்றங்கள்ல இருந்து நீ விடுபடுறன்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கையில ஒன்ன நீ கவனிக்கிறல்ல, அடுத்து என்ன தெரியுமா ஆகும்? இதோட ரிசல்ட் ஊரே உன்னை கவனிக்க ஆரம்பிச்சு. இப்ப நான் என்ன கவனிக்க பல ஆயிரம் பேர் என்ன கவனிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுனா, என்ன கவனிக்க எனக்குள்ள இருந்து உயிர் சக்தி அலைவரிசையா பிரகடனம் எடுக்கும். ஒரு ஊத்து மாதிரி ஊறும். இதான் விஷயம். அப்ப நீங்க உங்களை கவனிக்க உங்களுக்குள்ள ஒரு நல்வழியை நீங்க படுத்திக் கொள்ளும் போது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பேருமே உங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப உங்கள்ட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குன்னா கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை தவற ஆயிடக்கூடாதுன்னு உணர்ந்து ஒரு வார்த்தையை விடுவீங்க. இப்ப நீங்க இது எல்லா பேரும் பாருங்க, நம்மளுடைய தியான மண்டபம், நம்மளுடைய அன்னதான கூடத்துல, நீங்க இருக்கிற குரூப்ல, வேன்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, இல்ல நீங்க பைக்ல போகும்போது பேசணுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே போறீங்க. ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் ஒரு குரு ஒட்டச்சி சுக்குனரா பேசணுங்கிறதுக்காக நான் பேசவே மாட்டேன். நீங்க பேசுறீங்க, அதுக்காக மண்டையை ஆட்டிக்கிட்டு நான் ஒண்ணு பேசி நான் ஒரு வார்த்தையை சொல்றது கிடையாது. ஒரு வார்த்தை அது வாழ்க்கை. ஒரே வார்த்தை தான், அதான் வாழ்க்கை, அதான் லைஃப். ஒரு குரு ஒரே வார்த்தை சொல்றாரு, ஸ்ரீராமா. அந்த ஒரு வார்த்தை தான் அவனோட தலையெழுத்தையே தீர்மானிச்சுட்டு போயிடும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு ரொம்ப கேவலமா அந்த வார்த்தையை நீங்க கவலையே படாம உதிர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தையை உதுக்குறீங்க. அந்த வார்த்தைக்கு பொறுப்பு நீங்க தான். யாருக்காவது உணர்ந்து உதுத்துறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க உதுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் பெரிய விஷயம் இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப நம்ம பேசும்போது கவனமா இருக்கும். இப்ப நான் பேசுறேன், எந்த வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு இந்த பிரபஞ்சத்துல நான் பதில் சொல்லியே ஆகணும். நான் தவறா பயன்படுத்தின வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. ஏன்னா நான்லாம் இப்ப சமீப காலத்துல என்னோட டிராவல்ல ஒரு 5-6 புக்களை எழுதி தள்ளியிருப்பேன். அப்படியே பேனா அந்த நோட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட சுழற்சியில 6 மாசம் நம்ம பார்த்தத அடுத்த 6 மாசத்துல வேற ஒரு சுழற்சியா இருக்கு. அப்ப நாம எதை உறுதிப்படுத்தி எதை எழுதணும்னு நினைச்சாலும் அது இன்னொரு சேஞ்ச் ஓவர்ல மாறுது. அப்ப இந்த பிரபஞ்சம் வளருது, இந்த பிரபஞ்சம் ஒரு டிராவல்ல இருக்கு, இந்த பிரபஞ்சம் ஒரு பயணத்துல இருக்கு. அவ்வளவு சாமானியமா இந்த பிரபஞ்சத்தை அப்சர்வ் பண்ணி கண்காணிச்சு இதுதான் டிசைட் பண்ண முடியாது. அப்ப நாம எழுதுறது கொஞ்சம் ரிஸ்கான பார்ட். ரொம்ப கவனமா இருக்கணும். நாம பிறரை பல பேரை அந்த இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நாம சொல்ற வார்த்தை, நம்மளுடைய பயணம், நம்மளுடைய தியானம், அது அடுத்த 6 மாசத்துல சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாமளே ஒரு பொறுப்பாயிருவோம். நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்
ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அந்த தியானத்துல பாதிக்கப்பட்டானா, அந்த வார்த்தையை நம்பி அவன் பயணிச்சிட்டானா, அதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் சரியா இல்லைன்னா அதுக்கு காரணகர்த்தா நான் தான். அப்ப அதை உணர்ந்து நான் என்ன பண்றேன், அந்த விஷயத்த தவிர்க்கிறேன், அதை அதை தள்ளி வைக்கிறேன். அப்ப பிற குருமார்கள்ட்ட அப்ப லைன் பைட்ல இருக்கணுங்கிறதுக்காக எழுதி தள்ளுறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து அப்டேட், தியானத்தை அப்டேட் பண்றாங்க, தியானத்தை கொடு. இந்த பிரபஞ்சத்துல அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல ஒரு குரு, நீங்க நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, மனிதனாக இருக்கப்பட்ட நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் தான். நாலாம் தப்பு பண்ணா 3-4 பனிஷ்மெண்ட் வரும். அப்போ ஒரு குருவுக்கு இந்த பிரபஞ்சத்தால ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் ஒரு குருவுக்கு கிடைக்குது. எல்லாருமே நினைச்சுக்கிறீங்க நீங்க மனிதனா இருக்கணும், மரணமே இல்லாத பெருவாழ்வு கொண்ட ஒரு குருவாக இருந்தாலும் அவரு சில செயல்களை சில உடல்ல போய் அவர் அட்டாச் ஆகி பணி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்குள்ள ஒரு மரணம் இல்லாத ஒரு 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 வடிவத்துல ஒரு ஒளி இருக்குன்னு வச்சுங்க, அது எனக்குள்ள அட்டாச் ஆகி இந்த உடலை பயன்படுத்தி வேலை செய்யுதுன்னு வச்சுங்க. அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு செஞ்சுச்சுன்னா அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு இருக்கிறவருக்கு தற்காலிகத்தை அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை நிறுத்தி அவருக்கே பிறப்பு கொடுத்துரும், அவருக்கே பிறப்பு வந்துடும். அப்ப எத்தனையோ ஞானிகள், அருணகிரிநாதன் ஞானி குரு, அவன் ஏன் பிறந்தான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, அவன் ஏன் துன்பப்படுறான்? அப்ப ஒரு இடத்துக்குள்ள அந்த வடிவத்தை இந்த 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 ஆன்மீகம் என்ன பண்ணும், இந்த குரு போதனைகள் என்ன பண்ணும், இந்த கடவுள் தத்துவம் என்ன பண்ணும், சிலகாச்சு பேச வச்சிரும், சிலகாச்சு சொல்ல வச்சிரும், அப்படியே மெய்மறந்து சொல்லிடுவோம். ஆனா அதுவே குற்றமா மாறும். அப்ப அடுத்தது பிறப்பெடுக்க வேண்டிய சூழல் வந்து. இப்ப வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமா முன்னோடியா இருக்கிறவன் 2 பேர் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரை மட்டும்தான் நீங்க முன்னோடியா எடுத்துக்கணும். ஒன்னு பட்டினத்தான், இன்னொன்னு அருணகிரிநாதன். இந்த 2 பேரும் லைஃப்ல நிறைய வடிவத்தை ஒரு வெளியில இருந்து ஒரு ஆய்வா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அவங்க லைஃபுக்குள்ள ஏன் இந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரா தெரியும், ஒரு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அப்ப ஒரு குருவுக்கு நான் உண்மையிலே உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன், நான்லாம் டெய்லியும் பயப்படுறேங்க. என்ன பயப்படுறேன்னா, பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு, குருவுக்கு பயப்படலங்க, தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏன்னா மீண்டும் அந்த உள்வினையில மாட்டிக்க கூடாதுன்னு பயப்படுறேன், அந்த மாயையில சிக்கிடக்கூடாதுன்னு பயப்படுறேன், மீண்டும் கொடூரமான அந்த பிறப்புக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அப்ப என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன், அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாரோடைய ரோல் இல்லாம என்ன நானே வளர்க்குறேன், என்னை முழுமையா நானே அனலைஸ் பண்றேன். நீங்க பாக்குறீங்க இதுக்குள்ள யாரையாவது தொட விடுறேன்னா, யாராவது தொட, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்க தொடும்போது அது பக்தியா வேற மாதிரி மாறிடும். அப்ப மாறும்போது என்னன்னா, அந்த ஆசைய அந்த எண்ணத்தை நான் தான் விதைச்சதுக்கு காரணமாயிருவேன். அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, ஒரு அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான குருவோட பாதத்தை தொட்டிருக்கிறோம், அந்த விஷயத்தை தொட்டிருக்கிறோம், அவர் பின்னாடி நிக்கிறோம், இது ஒண்ணு போதும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா, அவனுக்குள்ள அந்த மாற்றம் நடக்கலைன்னா அந்த பிரபஞ்சம் சொல்லும், அவனுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குனதே நீதானே, ஏன் அந்த எண்ணத்தை உருவாக்குன? அப்ப எவ்வளவு கவனமா நீ இருந்திருக்கணும் அந்த இடத்துல. அப்ப உன்னோட கவனம் எங்க போச்சு? அப்ப ஒரு குருவாக இருக்கப்பட்டிருக்க நீ, ஒரு தியானம் பண்ற நீ, எங்க வச்சுக்கிட்டு அலட்சியமா நீ வேலை செய்யற? அப்ப சித்தம் கலங்கி போகும்போது எத்தனையோ பேரை பாருங்க, சித்தம் கலங்கி போன ஒருத்தன் தப்பு செய்ய மாட்டான். என்ன காரணம்னா, அங்க பியூரா ஒரு அலைவரிசையா நேரடியா வேலை செய்யும். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க சித்தம் கலங்கல. அப்ப எங்களுக்குள்ள இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு 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 விஷயம் எட்டி பார்த்து, அதை எட்டி பார்க்க விடாம தடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு இடத்துலையும், கார்ல போகும்போது, நம்மளோட சாப்பிடும்போது, உங்களோட பயணிக்கும் போது, ஒவ்வொரு காணொலியையும் இரவுகள்ல பகல்கள்ல நானே உட்காந்து திருப்பி கேட்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது வார்த்தைகள் மாறி இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் தவறு இருக்கா அப்படின்னு என்னை பார்க்கறேன்னு இல்லை, என்னை நான் வளர்க்குறேன், என்னை நான் கவனிக்கிறேன், என்னையே நான் என்னை செல்ஃபா நான் ஒவ்வொரு நாளும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய கவனம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கொடூரமான வறுமை,
அழுது 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 ஓஞ்சிட்டேன். அப்ப எனக்குள்ள என்ன பயம், வாழ்க்கையில மீண்டும் அழுதுறக்கூடாது, இந்த கொடூரமான இந்த பிறப்புக்கு போயிடக்கூடாது. தன்னையே யாருன்னு தெரியாம ஒரு தண்டனை அனுபவிக்கிற ஒரு கைதி இருக்கான் பாருங்க, அந்த மாதிரிதான் நீங்க அழுகுறவங்கலாம். அப்ப என்ன ஏன் நான் அழுகுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் நான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுப்பேனா, அந்த வாய்ப்பை உருவாக்குவேனா? அப்ப இவ்வளவு கவனமா என்னுடைய வாழ்க்கையோட என்னுடைய டிராவல்ல இருக்கு பாருங்க. எந்த குருவும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைய சொன்னதே கிடையாது, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுல கூட ஒரு மிகைப்படுத்துதல் வந்துடும். அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, இப்படி இதை டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்ப மக்களை எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க அங்கேயும் நாம இங்கேயும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அங்கேயும் நான் இங்கேயும் இல்ல. நீங்களும் நாமளும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அங்கிருந்து இங்க வர ட்ரை பண்றீங்க, நான் இங்க இருந்து அங்க போயிடக்கூடாதுன்னு ட்ரை பண்றேன். இதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். அங்க போயிட்டேன்னா மீண்டும் பிறப்புக்கு போய் விழுந்துட்டேன்னு அர்த்தம். அப்ப இங்க நீங்க வந்துட்டீங்கன்னா பிறப்புல இருந்து விடுபட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கும் எனக்குள்ளயும் ஒரு ஒற்றுமை தான், ஒரு செயல் தான், ஒரு சவால். நீங்க வந்தே ஆகணும் இங்க அப்படின்னு போராடுறீங்க, நான் அங்க போயே கூடாது அப்படின்னு நான் போராடுறேன். இதான் விஷயம். அப்ப எனக்கு எல்லாம் இருக்கு, சக்தி இருக்கு, பெரிய விஷயம் இருக்கு, அதனால நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சா என்னதோட மோசமான ஆளு யாரும் இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப இதுதான். அப்ப தியானம் வர்றது முக்கியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணவர்களா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானம் வர்றது முக்கியம் இல்ல, சக்தி வர்றது முக்கியம் இல்ல, சக்தி வர்றது முக்கியம் இல்ல. ஆனா நீ வாழ்க்கையில அத தக்க வச்சுக்கிறது கூட முக்கியம் இல்ல. ஆனா நீ அதை எப்படி அது தவறு இல்லாம எடுத்துட்டு போறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன நினைச்சுக்கிறான், தியானம் வரும், சக்தி வரும், அது அப்படியே வளரும், அப்படியே ஒரு மேஜிக்கா அப்படியே மாறி அவன் அப்படியே பறந்துருவான். இல்ல அவனுக்குள்ள ஒரு சக்தி அப்படி அதை செஞ்சிரும், இதை செஞ்சிரும், அப்படியே அவன் மரணம் இல்லாத பெருவாள் கூட அடைஞ்சிருவான். இல்லைன்னா சிவன் பார்வதி அவன் பின்னாடி நின்றுவாங்கன்னு ஒரு வித்தியாசமாக சில பேர் தோணுது, சில பேர் பேசுறாங்க, சில பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும்தான் நாம வச்சுக்கணும், சின்ன தியானம் பெரிய தியானம், நல்ல குரு கெட்ட குரு, அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில கெட்ட குரு கிட்ட இருந்து ஞானம் அடைஞ்சவன் எவ்வளோ பேர் இருக்கான் வாழ்க்கையில. இப்ப என்ன இருக்காங்கல்ல, எனக்கெல்லாம் நல்ல குரு எல்லாம் கிடைக்கல. என்ன நல்ல குரு கிடைக்கல அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற யாரு நல்லவங்க சொல்லுங்க? நானே நல்லவன் கிடையாது முதல்ல. இப்ப நான் நல்லவன் இல்லைங்கிறதுனால தானே தண்டனை அனுபவிச்சேன். அப்ப நான் நல்லவனா இருந்தா நான் ஏன் அழுவ போறேன்? அப்ப நான் தவறு செஞ்சதுனாலதான் பனிஷ்மெண்ட்ல தான் நான் அழுகிறேன். அப்ப நானே ஒரு பனிஷ்மெண்ட் கைதி. அப்ப நான் எப்படி நல்லவனா இருந்துட முடியும்? அப்ப நல்லவனா இல்ல, கெட்டவனா இருந்த நாம நல்லவனா மாறுறதுக்கு இங்க யாருக்கிட்டையும் போய் நிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே பனிஷ்மெண்ட்ல தான் ஒவ்வொரு இடத்துக்குள்ள நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த விஷயத்த, அந்த வடிவத்தை உள்ள வரும்போது வெளியில இருக்கிற அலைவரிசை என்ன காட்டி கொடுக்குதுன்னா, கவனமா இல்லைன்னா தோத்து போயிடுவ. கவனமா இல்லைன்னா இந்த ஒரு அருணகிரி பேசுவான், வாழை பேசுவா, காளி பேசுவான், போகர் பேசுவான், அகத்தியர் பேசுவான், காட்சி கொடுப்பான். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாதிச்சிடலாம், இல்ல பெரிய ஆள் ஆயிரலான்னு கனவெல்லாம் காணாத. கனவெல்லாம் காணாத. ரியல்னு சொல்லுவாங்களா, ரியலா உன்னை உனக்கே நீ ஒரு ஒரு என்ன பண்ணணும், பிரசவம் பார்க்கணும். உன்னை நீ பரிசோதனையில வச்சிருக்கணும். உன்னை ஒரு ஆய்வு கூடத்துல வச்சு உன்னை கண்காணிக்கணும். இதுதான் தியானம். பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய முனிவர்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவனுடைய மெயின் காரணம் எதுன்னா, எனி டைம் ஏன் ஒரு தியானம் பண்ணி ஞானம் அடைஞ்சவன் எனி டைம் ஏன் தியானத்திலே இருக்கிறான்னா, எந்த நேரத்துக்குள்ள வேணாலும் அவனுடைய சுழற்சிகள்ல எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு எப்பயுமே தயார், ஆயத்த நிலையிலே இருப்பான்னு அர்த்தம். அவன் எப்படி இருப்பானா, போருக்கு தயாராகவே இருப்பான்னு அர்த்தம். எனி டைம் போர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில தனக்காக போர் பண்ணான், அடுத்தது தன்னை நம்பி வந்திருக்க மக்களுக்காகவும் போர் பண்ணுவான். அந்த போர்லயும் ஒரு தர்மம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
அப்போ உங்களுக்குள்ள நான் பார்க்குற நிறைய மாணவர்கள்ட்ட கொஞ்சோண்டு தியானம் வந்துடுது, அலைவரிசை வந்துடுது, உங்களுக்கு எல்லை இல்லாத கான்ஃபிடென்ட் வந்துடுது. அப்போ நமக்குள்ள ஒன்று வந்துடுச்சு, இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அது அங்கே பறக்குது, இங்கே அது நடக்குது, அது அப்படியே வாழ்க்கையில் மாற போகிறோம். அப்போ அந்த விஷயத்த நீங்கள் நண்பர்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணும்போதோ, உங்களுக்குள்ள சிலகாய்க்கும் போதோ, அது உங்களை வேற மாதிரி ஒரு சூழலுக்கு திசைக்கு திருப்பி எடுத்துட்டு போயிடும். அப்போ உங்களை என்ன பண்ணும், கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க உண்மையிலேயே வேற மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு எவனாவது ஒன்று உசுப்பேத்தி விட்டுருவான். அப்ப என்ன ஆகும், அதோடைய சூழல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வாழ்க்கையில தியானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அலைவரிசை கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அதை கிடைச்சு ஒருத்தன் மாயையை வாங்கிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, இது உலகத்துல எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. நான் பார்த்து வியர்ந்தது உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லா பேரையும் சொல்லிடுறேன். ஒரு சராசரி மனிதன் இந்த உலகம் முழுக்க தன்னை யாருன்னே தெரியாம தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் தப்பு செய்யறான். ஆனால் தியானத்துல தப்ப எரிக்க வந்தவன், தப்ப ஒழிக்க வந்தவன், தப்பிலிருந்து விடுபட வந்தவன், ஆனா அவன் தியானம் பண்ணி அலைவரிசையும் சக்தியும் ஏற்றி கொண்டு அவனே தப்புக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். அப்ப தப்ப எரிக்க வந்தவனே அவன் என்ன பண்றான், அதை பிரமிப்பாக அதை பார்த்து அதுக்குள்ளேயே ஒரு பிரமிப்பாக ஒரு கதையை சொல்லி தன்னையே அவன் ஏமாத்திக்கிறதுக்கு நுட்பமா ட்ரை பண்றான். அப்ப அவனுக்குள்ளேருந்து வேற ஒரு வடிவத்தை உருவாக்க பார்க்கறான். அப்ப வேற ஒரு சித்தாந்தத்தை கட்டி அமைக்க பார்க்கறான். அப்ப அவன் எரிக்கிறதுக்காக வந்தவன் கடைசியில அதை எரிக்க முடியாம போயிடுறான். வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என் கூட இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்றேன், இது வாழ்க்கையில மறந்துடாதீங்க. உங்களுக்கு தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, நண்பர்கள் எவனுமே கொல்லி வைக்க கூடாது. உங்களுக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும். அந்த தனக்கு தானே கொல்லி வைக்கிறவன் தான் காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதனுடைய வாழ்க்கையில தனக்கு தானே கொல்லி வைத்துக் கொண்டார். இதுதான் காசி விஸ்வநாதர். அப்ப காசி விஸ்வநாதர் முக்தி கொடுக்கிறவரு, சக்தி கொடுக்கிறவர் தாண்டி தன்னைக்கே நெருப்பால எரித்து கொண்டார். தான் முதல்ல காசியில தன்னை எரித்து முதல் அஸ்தி, காசி விஸ்வநாதனுடைய அஸ்தி தான் கங்கையில கரைக்கப்பட்டது. அந்த சொல்லியிருக்கிற அந்த காசி விஸ்வநாதனுடைய தனக்குள்ளே அவர் கொல்லி வச்சோன்னா அந்த சாம்பல் புனிதமான சாம்பல் ஆயிடுச்சு. தனக்குத்தானே எவன் கொல்லி வைக்கிறானோ அந்த சாம்பல் உயர்ந்த சாம்பல். அந்த சாம்பலை கரைக்கிறதுக்கு இந்த இயற்கையில கங்கைன்னு ஒண்ணு உருவானுச்சு. முதல் அஸ்தி காசியில கரைக்கப்பட்ட அஸ்தி காசி விஸ்வநாதனுடைய அஸ்தி. முதல் கொல்லி வைக்கப்பட்டது காசி விஸ்வநாதன். முதல் உடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உடலை எரிச்ச முதல் உடல் காசி விஸ்வநாதனுடைய உடல். அப்ப வாழ்க்கையில அந்த இடத்துல தன்னையே எரிச்சு தன்னையே கரைச்ச அந்த உன்னதமான செயல்ல அவன் என்ன சொன்னான், என்னை எரித்து என்னையே கரைத்த இந்த இடத்துல எந்த உடல் வந்தாலும் இங்க எரிக்கிறதுக்கு அனுமதி உண்டு, எந்த அஸ்தி வந்தாலும் இங்க கரைக்க அனுமதி உண்டு. ஆனா உணர்ந்தால் இந்த காசி விஸ்வநாதனுடைய செயல்படி நடக்கும். அப்ப எப்படி நடக்கும், நானே முன்னிருந்து அதை நடத்துவேன். உணரலன்னா காசிக்கு நீ வந்தாலும் காசிங்கிற பேர்ல தான் அந்த இடத்துக்குள்ள ஒரு டிராமா மாதிரி நடக்குமே வந்து அங்க விஸ்வநாதன் வரமாட்டான். காசி இருக்கும் ஆனா விஸ்வநாதன் ஒளிஞ்சுக்குவான். காசி விஸ்வநாதனா நான் வரணும்னா நீ உன்னை உணரணும். குரு கிட்ட தியானம் கத்துக்கிறது முக்கியம் இல்ல, அந்த தியானத்துக்குள்ள தப்பு நடந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் தியானம் மண்டபத்துக்கு காலையில போறது, மத்தியானம் போறது, உணவு எடுத்துக்கிறது, வீட்டில் இருக்கிறது, எழுதுறது எல்லாம் ஓகே. உன்னை செல்ஃபா நீ தப்பு பண்ணாம இருக்கிறியா, நீ மிகைப்படுத்தாம இருக்கிறியா, நீ சரியா இருக்கிறியான்னு உனக்கு நீ கேள்வி கேட்டுக்கிறியா, உன்னை நீ ஆய்வு பண்றியா, உன்னை நீ பார்த்துக்கிறியா, இதை பார்க்க முடியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு குரு உனக்கு நான் கண்டுபிடிச்சு நான் வாட்ச்மேன் மாதிரி இருந்து நீ தப்பு செய்யற, நீ மிகைப்படுத்துற, நீ இப்படி போற, நான் அப்படி போற அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு குரு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. சமயத்துல ஒரு குரு சமாதிக்கு போயிடுவார். அப்ப நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், புத்தர் பேரை சொல்லி எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க, எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க?
அப்ப புத்தர் இருக்கும்போது இத்தனை லட்சம் மாணவர்கள், இன்னைக்கு மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள தியானம் இருக்கு, அவங்களுக்குள்ள நல்ல வடிவம் இருக்கு. ஆனா முறையா ப்ராப்பரா அவங்க செல்ஃபா தனக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த தவறு இல்லாம சரி செஞ்சுக்க முடியல. அப்ப புத்தரை நீங்க வணங்குறதோ, புத்தர் தியானத்தை கடைப்பிடிக்கிறதோ, புத்தர் மாதிரி மாறுறது குரு வருவாருன்னு நினைக்கிறீங்க. அவர் புத்தர் சொல்றாரு, நான் ஏன் வரணும், நான் அங்கேயே தானே இருக்கிறேங்கிறாரு. எங்க வருவேங்கிறாரு புத்தர் கேட்கிறாரு, நான் எங்க வருவேன், எங்க வரணும்? இப்ப இங்க இருக்கிறேங்க, திருமூலர் வரணும்னா திருமூலர் இங்கதான் இருக்கிறேன், எங்க நான் வரணும், எங்க போய் எங்க வரணும்? நான் எங்கேயும் நான் வர வேண்டாம், இங்கதான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ தயாராகு, நீ என்ன பார்க்க முடியும். தயாராகாம என்ன எப்படி பார்க்க முடியும்? அப்ப தயாராகிற ஒவ்வொரு மாணவனுக்குள்ளயும் அந்த தயாராகிற முறைகள்ல தவறு இருக்கு, பிள்ளைகள் வருது. அப்ப ஒரு குருவோடைய உண்மைத்தன்மைய காவி உடை அணிந்து, தியானம் அணிந்து, புத்தரை நினைத்து, புத்தரை உருகி, அங்க புத்த கையாவிலே படுத்து உருண்டு பிறண்டு எல்லாம் செய்து புத்தரை உணர முடியும். இதான் அப்ப அது உலகம் முழுக்க சிவா சிவா சிவான் சிவான்னு போயும் அந்த விஷயத்துக்குள்ள அந்த மெர்ஜாக முடியாம நிக்கிறதுக்கு காரணம் தனக்குள்ள இருக்கிற செயல் சரியா இல்லை. அப்ப ஒரு குரு ஃபீல் பண்றது, நீ தியானம் பண்ணாப்புல நான் காட்சி கொடுக்க முடியாது. அப்ப உனக்குள்ள 2 நரம்பு விழிச்சிருச்சுங்கிறதுக்காக நான் ஒரு வேலை செய்ய முடியாது. இத பார்க்கணும். அப்ப ஒரு பிறப்பு அறுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. பிறப்பிலிருந்து விடுபட்டு வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது வார்த்தை இல்லை, வெறும் வார்த்தை கிடையாது. பள்ளிக்கூடத்துல தேரியா சொல்லி கொடுக்குற மாதிரி படிப்பனை கிடையாது. படிச்சுட்டு நீ கோடி கோடியா சம்பளம் வாங்குற மாதிரி வெறும் மரணம் இல்லாத பெருவாழ்வு. மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு ஒன்ன நீயே வளர்க்கணும், ஒன்னை நீயே கொல்லி வைக்கணும். அப்ப கொல்லி வைப்பது எதற்குன்னா முன்னாடியே அட்வான்ஸா தயார் ஆகணும். காலையில தியானம், மத்தியானம் தியானம், இரவு தியானம், அதை தாண்டி டெய்லியும் கொல்லி வைக்கணும். எது கொல்லி வைக்கணும்? இந்த வார்த்தையை எங்கேயாவது விட்டுருக்கிறோமா, எண்ணத்தை பரப்பி இருக்கிறோமா, தவறான செயலை செஞ்சிருக்கோமா? போன்ல பேசாத, தவறான கதை பேசாத, பிற குருமார்களை பேசாத, அங்க உட்காந்து வெட்டி கதை பேசாத, எனக்கு சர்டிபிகேட் கொடுக்காத, என்ன புகழாத, பிறரை புகழாத, அந்த இடத்துக்குள்ள மௌனிச்சுக்க, அந்த இடத்துக்குள்ள உன் வாயை கட்டு. அப்ப வார்த்தைகளை வெளியில விடாத, செதற விடாத, கொலுசு மாதிரி சத்தம் கேட்க விடாத, வார்த்தைகளை கவனம் செலுத்து. போன்ல பேசினாலோ, பாத்ரூம்ல பேசினாலோ, பெட்ரூம்ல பேசினாலோ குருவுக்கு கேட்காது. ஆனா இந்த பிரபஞ்சத்திலேருந்து பனிஷ்மெண்ட் ஆகும். நீ எந்த மூலையில வேணாலும் பேசு, உன் வாயிலேருந்து உதட்டிலேருந்து உதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு நீதான் பொறுப்பு, நீதான் பொறுப்பு. தப்பிக்கவே முடியாது. ஓடுனாலும் ஒளிஞ்ச எங்க வேணாலும் என்ன வேணாலும் ஒரு சின்ன வார்த்தை தான். சும்மா என்னங்க குருகிட்ட ஏதாவது இருக்குமா, ஏதோ இருக்குங்கிற நம்பிக்கையில அது கூட நீ பதில் சொல்லிதான். நாளைக்கு என்ன தெரியுமாகும், நீ குருவாவ உன்கிட்ட வர்ற மாணவன்லாம் இவர்கிட்ட ஏதாவது இருக்குமா ஏதாவது இருக்குமான்னு அந்த எதிர்வினை ஆட்டுகிற மாணவனாகவே பிரபஞ்சம் கொண்டாந்து முன் வரிசையில் உட்கார வச்சிருக்கும். அப்போ உன் வரிசையில் உட்காந்துருக்கவன்ல முன் வரிசையில் எப்படி இருப்பான்? உன்னை சந்தேகப்படுறவனாவே அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். நீ நினைச்சுக்கிட்டு இருப்பா பயங்கரமான பரவசமான ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. அதுக்குதான் அப்ப என்ன சொல்லுவான், வார்த்தைகளை பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு குரு என்னவோ பண்றாரு, அவரே ஒரு வார்த்தையை விட்டிருந்தாருன்னா அதை திரும்ப பெறாரு, அதை எரிக்கிறார். இதுதான் காசி விஸ்வநாதனுடைய தத்துவம். அப்ப தான் தப்பு பண்றது இயல்பு, அந்த தப்பை எரிச்சு மீண்டும் தப்பு இல்லாம. ஒரு மனிதன் சின்சியர் கிடையாது, நான் சின்சியர், நான் பயப்படுறேன். நீங்க யாருக்கு பயப்படுறீங்கன்னு தெரியாது, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு பயப்படுறேன். ஒவ்வொரு வினாடியும் பயப்படுறேன். நான் எந்த தனி மனிதனுக்கும் பயப்படல, பிரபஞ்சத்துக்கு பயப்படுறேன். குருங்கிற ஆணவம், அந்த 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 செயல், அந்த வெயிட்டேஜ் கிடையாது. பயம் இந்த மாதிரி வர முடியாது, இந்த இடத்துக்கு வர முடியாது. எனக்கு தெரியும். தியானங்கிறது ஒரு சும்மா ஒரு நரம்பு ஆடுறது கிடையாது, பாம்பு மாதிரி ஆடுறது கிடையாது. அது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு பெரிய ஒரு விஷயம் வாழ்க்கையில. எங்க அப்பா, எங்க அம்மா, என் பரம்பரையில ஒருத்தம் கூட இந்த மாதிரி ஒரு அலைவரிசையை பார்த்ததே கிடையாது. அப்ப பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கிறோம்னா அது திருப்பியும் அதை போய் மிஸ் பண்ணுவோமா? அப்ப எவ்வளவு கவனமா இருக்கும். அப்ப ஒரு அழுகையோட ஒரு கவனமா கையாளுறோம். சாப்பாட்டுல இருந்து, பயணத்துல இருந்து, ஒவ்வொரு வினாடியும்
போராடுறோம். அப்ப எனக்குள்ள அதுதான் ஒண்ணு இல்லைங்கிறது. யாராவது ஒரு வெயிட்டேஜை ஏத்திட்டா கூட திருப்பியும் தியானத்துல உட்கார்ந்து நம்மள அவங்க ஏதோ ஒண்ணு பாக்குறாங்கல்ல, சிவன் மாதிரி பாக்குறாங்கல்ல, பெருமாள், அதான் ஒண்ணு இல்ல. அந்த கோடியில இருக்கிற பெரிய பிரகாசமான ஒளி, நாம் பார்த்த ஒளி, அந்த யோக கலைகள்ல அந்த ஞானத்துக்குரிய பதஞ்சலியாக சொல்லக்கூடிய அது நான் ஒண்ணு இல்லைங்குது, ஒண்ணுமே இல்லைங்குது. அப்ப என்ன மாதிரி ஆளெல்லாம் நான் அதுவே ஒண்ணு இல்லைன்னா அப்ப நான் யாரு? அது எப்படி இருக்கும்? நீ நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கலைகளுக்கும் கண்டுபிடிச்ச ஒருத்தன் வந்து சொல்றான், நான் ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அவெல்லாம் ஒரு வெற்றிடம். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும்? உலகத்துல தியானத்தோட தந்தை பதஞ்சலி, அவன் ஒரு வார்த்தையை உதுக்குறான், ஒண்ணு இல்லைன்னு. அப்ப நாம போய் நான் தாங்க சிவனுடைய அவதாரம், நான் தாங்க பெருமாளுடைய அவதாரம், நான் தாங்க அந்த குருவுடைய அவதாரம், அவருடைய அவதாரம், ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு சூழல், ஒரு வடிவம் இருக்கு. நமக்குள்ள ஒரு அலைவரிசை வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர்களை நிறைய வார்த்தைகளை அதுங்க சொல்லி அதுங்க ஒரு வடிவமா கொடுத்துருக்கு. ஆனா நிறைய இடங்கள்ல மீண்டும் மீண்டும் நமக்குள்ள பதஞ்சலி மாதிரி ஒருத்தர் அலைவரிசையா இருந்து அந்த உள் உணர்வா இருந்து நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாருன்னா, நீ என்னைக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து கத்துக்க, அப்படிதான் எனக்கு கத்துக் கொடுத்துருக்கேன். இந்த நிமிடம் வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பதஞ்சலி எனக்கு கத்துக் கொடுத்தது, நான் அவர்கிட்ட உண்மையான ஒரு ஸ்டூடெண்டா அவர் எனக்கு கத்துக் கொடுக்கறது என்னன்னா, நானே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான் பதஞ்சலி சொல்றாரு. அப்ப இந்த அலைவரிசை கிட்ட நாமெல்லாம் பெரிய ஆளு, நாம அப்படியெல்லாம் நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கலாம், நம்ம ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்னைக்குமே நீ ஞாபகம் வச்சுக்க, நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா தான் இரு. உன்னுடைய மாணவர்கள் கூட உன்னோட உயர்ந்தவங்களா இருக்கட்டும், நீ உன்னை கீழே வச்சுக்க, அதுதான் ரொம்ப உயர்வான ஒரு சூழலா இருக்கும். அப்ப எனி டைம் உன்னை நீ வாட்ச் பண்ண, உன்னை கவனி. வாழ்க்கையில யாரு வேணாலும் தப்பு செஞ்சிட்டோம், வாழ்க்கையில நீ தப்பு செஞ்சிடாத. உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சிடாத. தப்பு செஞ்சா பிறப்பெடுப்ப, உன்னையே யாருன்னு தெரியாம மாட்டிக்குவ. கொடூரமானது இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையில கண்ணாமூச்சி விளையாட்டுல எத்தனை பேர் தெரியுங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேர் தெரியுங்களா? உங்களோட முப்பிறப்புல நீங்க யாரோடையும் டிராவல் பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? ஆனா வாழ்க்கையில உங்களால அது உணர முடியுதா? ஒரு சாதாரணமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு திருமூலருடைய ஒரு அலைவரிசை. இப்ப நம்ம ஒரு அலைவரிசையில இருக்கோம். இப்ப சம்பந்தமே இல்லாத டீக்கும் காப்பிக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் டெய்லியும் இருக்கிற அந்த ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற நீங்க ஒரு உயர்ந்த அலைவரிசையோட இடத்துக்குள்ள உட்கார்ந்து இந்த மாதிரி தத்துவத்தை கேட்கறதுக்கோ இந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, அதோடைய பேக்ரவுண்ட்ல நீங்க பின்னாடி இருந்திருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்ப மிஸ் என்ன, எங்க மிஸ் ஆயிருக்கும்? அப்ப நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா அந்த உயர்ந்த இடத்தை உணர முடியல, பார்க்க முடியல. அப்ப அந்த உயர்ந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு காரணம் லக்கு கிடையாது, சூழ்நிலை கிடையாது. இந்த உண்மையிலே நீ இந்த இடத்துக்குள்ள நீ வாழ்ந்திருக்கிற. அப்ப திருமூலனுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளையும் நீ மனிதன், ஏதோ ஒரு வடிவத்துல திருமூலனோட நீ கனெக்ஷன் ஆனவன். அந்த கனெக்ஷனை உன்னால மிஸ் பண்ணதுக்கு காரணம் அதுதான் கண்டுபிடிக்க முடியல. அது பாவமா, அது எவ்வளவு பெரிய பிழை, அது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய வலி அப்படிங்கிறது பாரு. அப்ப நாம ஒரு உயர்ந்த ஒருத்தரோட இருந்தோம், ஒரு உயர்ந்த ஒருத்தரோட வாழ்ந்தோம், ஒரு உயர்ந்த ஒருத்தரோட மரணம் இல்லாத பெருவாழ்வு ஒளியா இருக்கக்கூடிய ஒளி தேகமாக இருக்கக்கூடியவரோட உட்கார்ந்து இருக்கிறோம், நடந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், அவருடைய குகையில படுத்து இருந்திருக்கிறோம். பல்வேறுபட்ட அதிசயங்களை நம் கண் முன்னாடி அவர் செஞ்சிருக்கிறார், நாம செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளை யாருன்னே தெரியல. யாரோ என்ன மாதிரி ஒருத்தர் திருமூலரை பத்தியோ போகரை பத்தியோ புலிப்பாணியை பத்தியோ அகத்தியரை பத்தி சொல்லும் போது ஒரு பிரமிப்பு இருக்கு. ஆமா, நீங்க உங்களுக்குள்ள எல்லாம் பிரமிப்பு இருக்கு. பிரமிப்பு இல்ல, நாங்க என்ன லூசா, நாங்க என்ன பைத்தியமா? சம்பந்தமே இல்லாத 4 மனுஷனை பிடிச்சிட்டு வந்து புலிப்பாணி போகர் திருமூலர்னு பேசுறதுக்கு, டே நீ என் கூட வாழ்ந்தடா, அதனால தான்டா பேசுறேன், நீங்க கூட இருந்தீங்கடா, அதனாலதான் பேசுறேன்.
ஏன்னா எங்களுக்குலாம் என்ன இருக்கு, ஆக வேண்டியது என்ன இருக்கு? சாக போக வேண்டிய மனிதனை பிடிச்சிக்கிட்டு, தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு அலையிற மனுஷனை பிடிச்சிக்கிட்டு, திருமூலர் மாதிரி மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு இருக்கிறவனை போய் எப்படி ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் சொல்றான், டே அவனுங்கெல்லாம் அறியாமையில தன்னை யாருன்னு தெரியாம போயிட்டாங்கடா. இன்னைக்கு என்னமோ உட்காந்துட்டு உன்னை ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க? கொடூரமான விஷயம் என்னன்னா, தியானத்துல பெரிய எக்ஸ்பர்ட் தான் இங்க இருக்கிற நிறைய பேர். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம், தியானம் கிடைச்சுமா, குரு தீட்சை கொடுப்பாரா? எப்படி பாருங்க, எத்தனை பேர் தெரியுமா என்கிட்ட வந்து கேட்குறாங்க, தீட்சை கிடைக்குமா, தியானம் கிடைக்குமா? ஒரு காலத்துல தியானத்துல கொடி கட்டி பறந்தவங்க, அப்ப தான் தியானத்தையும் தொலைச்சிட்டு தான் யாருங்கிறதையும் தொலைச்சிட்டு அப்படியே ஒரு மனுஷன் மாதிரி வந்து என்கிட்ட வந்து நின்றுகிட்டு, தியானம் கிடைக்குமா, தீட்சை கிடைக்குமா? என்ன, நான் காவிரி கரையில சுத்தும் போது, கிராமங்கள்ல சுத்தும் போது, அழுவையில கண்ணீர்ல அழுகணும்னு நினைக்கிற அழுக முடியல. என்னோட தியானம் இறுக்கி கட்டி வச்சிருக்கு. அப்ப அப்படியே சுத்தி தெரியும் போது ஒண்ணுமே தெரியல. ஒரு நாள் எனக்குள்ள தியானம் பறந்துச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு ஓடுனேன், பறந்தேன், நடந்தேன், சாதிச்சிட்டோண்டான்னு. அப்ப நிறைய இந்த யூடியூப்ல வர்ற வீடியோ, பல புக்குகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்குள்ள நடக்கிற தியானம் இவங்க சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற வடிவத்தில் இருக்கு. அப்ப எனக்குள்ள ஒண்ணு தோணுது, என்னமா தோணுது, பெரிய லெவல்ல ஒரு தியானத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம், நமக்குள்ள தெரிஞ்சிருச்சு, நாம தியானம் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோம், ஒரு லட்சியத்தை சாதிச்சிட்டோம், ஆச்சா பூச்சா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்படியே ஒரு காலகட்டத்துக்கு போகும்போது நம்ம வளரவே வளரப்படலைன்னா எது வளர்ச்சி அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது, தியானம் வளருது, சக்தி இருக்கு, ஆனா நான் பிரபலம் அடையல. என்னை ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேன், என் வார்த்தையை ஒருத்தன் கூட கேட்க மாட்டேன். அப்ப திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறேன், எனக்குள்ள தியானத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் பேசுறான், அது பல லட்சம் பேர் கேட்கறான், பல லட்சம் பேர் கை தட்டுறான். அப்ப நான் அப்படியே கிராஸ் பண்ணி போறேன், அட பாவியலா, இவ்வளோ விஷயம் இருக்கு, நம்மளை ஒருத்தன் கூட கவனிக்கலையே, நம்மகிட்ட ஒருத்தன் கூட கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். அப்ப நாம தியானத்துல வளரல அப்படின்னு நினைச்சிட்டு இரவு பகல் படுக்கிறேன், போறேன், வர்றேன், திருப்பரங்குன்றத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இந்த அலைவரிசை ஒரு நாள் சொன்னது என்ன சொன்னதுன்னா, நீ தியானத்துல ஒரு தலை சிறந்தவன் அப்படிங்கிறத மறந்துடாத. தியானத்துல சும்மா உனக்கு தியானம் வரல, லக்குல வரல, தயவு செய்து குண்டலினி சக்தி விழிச்சுச்சு, சக்கரம் விழிச்சுச்சு, மூலாதாரத்தை பார்த்த, கழுத்தை தாண்டினா பிரமிப்பு கிடையாது, இது மிகைப்படுத்துதல் இல்ல. டே அந்த லைஃபுக்குள்ளவன் நீ, தியானத்துக்குரியவன் நீ, தியானமாகவே வாழ்ந்தவன். முப்பிறப்புல செஞ்ச பாவத்துல கரும வினையில தியானத்தை தொலைச்சிட்டு தன்னை யாருன்னு தெரியாம ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு இல்லறத்தானா கையில பிடிச்சிட்டு நிக்கிறடா நாயே அப்படின்னு. நீ நிக்கிறடா காவேரி கரையில, நீ ஒரு 10 சொந்தத்தோட நிக்கிறல மனிதனோட, டேய் 10 பேர் ஒளியோட நின்னவன்டா. நீ இன்னைக்கு எவனோட நிக்கிற, சாக போற பணத்தோட போய் நிக்கிறியாடா படுபாவி. நீ எந்த வம்சாவளியில இருந்து வந்தவன், எந்த கூட்டத்தில இருந்து வந்தவன், பேரால போகர் அகத்தியர் புலிப்பாணின்னு சொல்லவன்டா. அந்த பேர் ஒளியால மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க நடந்தவன்டா. நீ இமாச்சல்ல மகாவதார் பாபான்னு உலகத்துல கதை சொல்லுவான். நீனும் மகாவதார் பாபாலாம் என்ன மாதிரி செயல் வடிவத்துல ஒன்றாக இருந்தவன் உனக்கு தெரியுமாடா? அப்ப இந்த தியானம் எப்படி வந்துச்சு? இன்சிடென்ட்ல குருவானியாடா? ராகு திசையில, கேது திசையில எங்கேயோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சமாதியில சொம்பு விழுந்து தியானம்லாம் உனக்கு கிடைக்கலடா. தியானத்துக்குன்னே உரியவன். அப்ப உனக்குள்ள அந்த தியானம் வரும்போது எதை காட்டுதுன்னா, ஏண்டா நீ தியானத்தை இழந்த, ஒண்ணு. ரெண்டாவது, நீ ஏண்டா மனுஷனா பிறந்த. மூணாவது, உனக்கு நடக்கப்பட்ட கொடுமைகள்லாம் என்ன காரணம். இதை காட்டும் போது அப்படி பிரமிச்சு மிரண்டு போய் நின்னுட்டேன். அப்ப இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ள கொஞ்சோண்டு தியானம் முளைச்சோன்ன உங்களுக்குள்ள ஒரு திமிர் இருக்கு. எல்லாம் அப்படி வெட்டி விட்டறிஞ்சிட்டு போயிடுவான் திருமூலர்லாம். இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் வேற ஒரு வடிவம் இருக்கு. அப்ப இங்க நம்ம பாக்குற எத்தனையோ ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எத்தனையோ வடிவத்தில் இருக்கிறவங்க பயங்கரமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சொல்லுவாங்கல்ல, சரிப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்.